இந்த செஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா டாக்கர் கமாண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்ன கமாண்ட்ஸ்லாம் பத்தி பார்க்க போறோம்னா புல் கமாண்டு, சர்ச் கமாண்டு, ஹிஸ்டரி கமாண்டு, இன்ஸ்பெக்ட் அண்ட் ரிமூவ். ஓகே, ஸோ இந்த கமாண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்கர் இமேஜஸ் போட்டா நமக்கு என்ன ஆகும், லிஸ்ட் அவுட் ஆகும் என்னென்ன இமேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, டாக்கர் இமேஜஸ். ஓகே, இப்போ கரண்டா உங்களுக்கு 2 இமேஜஸ் இருக்கு. ஓகே, நம்ம நார்மலா ஒரு கண்டெய்னர் நம்ம வந்து கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவோம், டைரக்டா டாக்கர் ரன் கொடுத்துட்டு அந்த கண்டெய்னர் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், டாக்கர் ஹப்ல இருந்து டைரக்டா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிட்டு என்ன ஆகும், லோக்கல்ல உங்களுக்கு கண்டெய்னரை வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகே, நம்ம இந்த மாதிரி டைரக்டா கண்டெய்னரை வந்து டைரக்டா ரன் பண்ணாம ஜஸ்ட் அந்த இமேஜை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு தான் நம்ம டாக்கர் புல் கமாண்ட் யூஸ் பண்றோம். ஓகே, டாக்கர் புல்னா ஒன்றும் இல்லை, ஒரு டாக்கர் ஹப்ல இருக்க இமேஜை நம்ம லோக்கல்ல டவுன்லோட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து MySQLோட இமேஜ் வந்து எனக்கு வேணும், பட் ஆனால் நான் கண்டெய்னரை ரன் பண்ணக்கூடாது, என்னோட கண்டெய்னர் வந்து லோக்கல்ல ரன் ஆக வேணாம். ஓகே, அதாவது கண்டெய்னர் கிரியேட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் எனக்கு இமேஜ் மட்டும் டவுன்லோட் பண்ணா போதும். இப்போ டாக்கர் புல் MySQL கொடுக்குறேன் நான். ஓகே, ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹப்ல போயிட்டு MySQLங்கிற இமேஜை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி லோக்கல்ல உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடும். இப்போ MySQL நம்ம கொடுத்தாலே இப்போ உங்களுக்கு லேட்டஸ்டா இருக்கிற என்ன வெர்ஷன் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடும். இப்போ பர்டிகுலரா உங்களுக்கு வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஸோ அந்த வெர்ஷனோட இதை டீட்டெயில்ஸ் வந்து இங்க கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வெர்ஷன் வந்து உங்களுக்கு இங்க டவுன்லோட் ஆகும். நான் கொடுத்துருக்க வந்து MySQL பிளாங்கா கொடுத்துருக்கேன். அப்போ அதை செக் பண்ணிட்டு என்ன ஆகும், லேட்டஸ்ட் என்ன வெர்ஷன் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, 169 MB இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 MB டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ உங்களோட இன்டர்நெட் இதை ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனால் உங்களுக்கு ஆனால் நீங்கள் கண்டெய்னர் போட்டு பாருங்க, டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு MySQL ரிலேட்டடாக எந்த ஒரு கண்டெய்னரும் இல்லை. பைத்தான்ங்கிறது வேற ஒரு கண்டெய்னர் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு, MySQLோட கண்டெய்னர் எதுவுமே உங்களுக்கு ரன் ஆகலை. அப்போ ஜஸ்ட் டாக்கர் புல் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் மட்டும்தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், கண்டெய்னர் ரன் ஆகாது. ஓகே, இப்போ கண்டெய்னர் ரன் ஆகும்னா டாக்கர் ரன்ங்கிற கமாண்ட் கொடுக்குறோம். ஓகே, இப்போ டாக்கர் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா MySQL லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருக்கு, 932 MB சைஸ் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்றோம், டாக்கர் MySQL நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ அது என்னென்ன வெர்ஷன் இருக்கு, ஹப்ல என்னென்ன வெர்ஷன் இருக்கு, இப்போ டாக்கர் ஹப்ல இருந்தா உங்களுக்கு இது டவுன்லோட் ஆகுது. ஸோ அங்கே என்னென்ன மாதிரி வெர்ஷன் இருக்கு, ஸோ என்னென்ன இமேஜ் இருக்கு, லாட் ஆஃப் இமேஜஸ் இருக்கும். ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு போட்டுருப்பாங்க. ஸோ அதை நம்ம சர்ச் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கணும்னா டாக்கர் சர்ச்ங்கிற கமாண்ட் இருக்கு. டாக்கர் சர்ச் கொடுத்துட்டு அந்த இமேஜோட நேம் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. டாக்கர் சர்ச் MySQL நான் கொடுக்குறேன். ஸோ லாட் ஆஃப் இமேஜஸ் இருக்கு பாருங்க. MySQL ஃபர்ஸ்ட் இமேஜ் MySQLன்ற ஒரு நேம்ல இருக்கு. அடுத்து பார்த்தா பிட்னாமி MySQL, சர்க்கிளி MySQL, பிட்னாமி சார்ட்ஸ் MySQL, CEIMAG MySQL, Ubuntu MySQL. ஓகே, ஸோ இது மாதிரி லாட் ஆஃப் MySQL இமேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸா இருக்கும், இவ்வளோ இமேஜஸ் இருக்கு, இதுல எந்த இமேஜ் ஒர்க் ஆகும், ஸோ அந்த ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது இந்த இமேஜஸ்ல நம்ம எந்த இமேஜை டவுன்லோட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் நமக்கு. ஸோ எப்பவுமே நீங்க டவுன்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அஃபிஷியல் ஓகேன்னு கொடுத்த இமேஜை நீங்க டவுன்லோட் பண்றது அட்வைசபிள், ரெக்கமெண்டட். ஓகே, ஏன்னா அவங்க வந்து அஃபிஷியலா அவங்க சைட்ல எல்லாமே டெஸ்ட் பண்ணி கரெக்டா போட்டிருப்பாங்க. ஓகே, இப்போ அஃபிஷியல் ஓகே, இப்போ MySQLோட அஃபிஷியல் ஓகே சைட் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இதை வந்து நீங்க இந்த இமேஜை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். அதர் இது கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாது கரெக்டா ஒர்க் ஆகுமா. ஸோ இதோட டீடைல்ஸ் பார்த்துட்டு, இல்லைன்னா நீங்க டாக்கர் ஹப்ல போயிட்டு, இதுல வந்து பிரீஃபா தான் இருக்கும், ரொம்ப உங்களுக்கு கரெக்டான டீடைல் வேணும் அப்படின்னா டாக்கர் ஹப்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். பட் ரெக்கமெண்டட் அஃபிஷியல் ஓகேங்கிற இருக்கிற இமேஜஸ் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம்.
ஓகே. ஸோ இப்போ டாக்டர் சர்ச்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, டாக்கர் புல் கமாண்ட் பார்த்துட்டோம், டாக்கர் சர்ச் கமாண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ஒரு இமேஜ் கிரியேட் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் என்ன ஆகும், லேயராக தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதாவது ஒரு டாக்கர் ஃபைல் இருக்கும், அந்த டாக்கர் ஃபைலை பேஸ் பண்ணி தான் அந்த இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். அந்த டாக்கர் ஃபைலில் தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கமாண்ட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒரு இமேஜ் இருக்குன்னா அது எப்படி லேயரா கிரியேட் ஆயிருக்கு, என்னென்ன லேயர்ஸ் இருக்கு, ஸோ அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா டாக்கர் ஹிஸ்டரி. டாக்கர் இமேஜ், ஒரு இமேஜோட ஹிஸ்டரியை பார்க்க போறோம். அதான் MySQLோட நான் ஹிஸ்டரி பார்க்கணும்னா ஹிஸ்டரின்னு கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு அந்த இமேஜோட நேமை கொடுத்தா போதும். ஓகே, ஸோ அவங்க எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு நீங்க வந்து பாட்டம்ல இருந்து நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பின் ஃபர்ஸ்ட் ஒரு லினக்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, ஏன்னா ஒரு ஓஎஸ்ல தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஓஎஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பண்ணியிருக்காங்க வந்து உங்களுக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த கமாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் என்வரன்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணியிருக்காங்க, என்ன வெர்ஷன் பர்டிகுலர் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் ஸோ இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ டாக்கர் ஃபைல் பற்றி நம்ம படிக்கும்போது இதை நம்ம டீப்பாக பார்க்கலாம். டாக்கர் ஃபைல் படிக்கும்போது தான் உங்களுக்கு இது வந்து ஓரளவு என்ன ஆகும், புரியும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் டாக்கர் ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்கன்னா என்னன்னா ஒரு இமேஜோட லேயர்ஸை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். அது எப்படி கிரியேட் ஆயிருக்குங்க, என்னென்ன லேயர்ஸ் இருக்குங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ஒரு அஃபிஷியல் MySQL டேட்டாபேஸோட இமேஜ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ஒரு கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கண்டெய்னர் ஒரு ஸ்மால் கண்டெய்னர் ஒன்று ரன் ஆகுது. ஓகே, ஸோ அந்த கண்டெய்னர் எப்படி கிரியேட் ஆயிருங்க பார்க்கலாம். டாக்கர் ஃபர்ஸ்ட் அதோட இது என்ன நேம் என்னன்னு பார்த்துக்கலாம். டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் கொடுத்தீங்கன்னா சாரி கமாண்ட் தப்பு. ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கரெக்டாக ஸ்பெல்லிங் வரணும், இல்லைன்னா டேப் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வரும் மேக்ஸிமம். ஓகே, கண்ட்ரோல் எல் கொடுத்துக்கலாம். சாரி, டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் ப்ரோக்ராம், ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம், ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து ஒன்று நமக்கு ஒரு கண்டெய்னர் ரன் ஆகுது. ஸோ இந்த கண்டெய்னரை வந்து நான் டாக்கர் ஹப்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இந்த கண்டெய்னர் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே, ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் நம்ம நார்மலாக ஏதோ ஒரு சின்ன ப்ரோக்ராமாக ஒரு கண்டெய்னராக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி அவங்க டாக்கர் இமேஜாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா டாக்கர் இமேஜ் நேம் வந்து நான் இதை கொடுக்குறேன், நேம் கொடுக்கலாம், இதை ரிலீஸ் கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்றேன், இதை கொடுக்குறேன் டாக்கர் இமேஜ் ஹிஸ்டரி கொடுத்துட்டு அந்த நேம் இமேஜோட நேம் இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஒரு ஃபைல் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கமாண்ட் பின் பேஷ் அதோட என்வரன்மெண்ட் பார்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுங்க. என்வரன்மெண்ட் இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் ஏபிகே ஆட்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஜிபிஜி கீ ஆட் பண்ணியிருக்காங்க, பைத்தானோட வெர்ஷன் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்புறம் பாத் வந்து எந்த பாத்தில் போயிட்டு இது பண்ணுறத செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பிப்புங்கிற என்ன வெர்ஷன் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இங்கே லேயராக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அப்போ ஒரு இமேஜ் இதில் என்னென்னு உங்களுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ் இருக்குன்னா அது ஒரு இமேஜ் வந்து எப்படி கிரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா லேயராக தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு லேயராக இது பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு ஒரு அவுட்புட் ஒரு இமேஜாக கிரியேட் ஆகும். ஸோ அதை எந்த இதில் போய் அது பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கர் ஃபைல்னு இருக்கும், அதில் தான் நம்ம செட் ஆஃப் கமாண்ட்ஸை வந்து கொடுப்போம். ஸோ அந்த கமாண்ட்ஸ் வந்து லேயராக உங்களுக்கு கிரியேட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகி ஒரு இமேஜாக உங்களுக்கு
கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ டாக்கர் இமேஜ் வந்து செட் ஆஃப் லேயர்ஸ் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா நீங்க பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜஸ்ட் இந்த டாக்கர் ஃபைலோட லேயர்ஸ் என்னென்ன எப்படி எப்படி லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் வரும். கிளியர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா டாக்கர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாங்கிறது லிஸ்ட் அவுட் ஆகும். ஓகே, ஓகே, இதில் வந்து இன்ஸ்பெக்ட்னு ஒரு கமாண்ட் இருக்கு பாருங்க. ஓகே, இந்த இன்ஸ்பெக்டிங் வந்து இன்ஃபர்மேஷன், ஒரு டாக்கர் இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க பார்க்கலாம். அந்த இமேஜ் எப்படி கிரியேட் ஆயிருக்கு, அதோட நெட்வொர்க் என்ன, ஓகே, அது எப்படி கிரியேட் ஆயிருக்கு, ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அதோட இன்ஃபர்மேஷன் ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இன்ஸ்பெக்ட்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே, டாக்கர் இன்ஸ்பெக்ட். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இதை பார்த்துக்கலாம். டாக்கர் கண்டெய்னரோட இதை எடுத்துக்கலாம். டாக்கர் கண்டெய்னர் எல்எக்ஸ். ஸோ இதில் வந்து அந்த ஐடியை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டெய்னர் ஐடி எடுக்கலாம், இல்லைன்னா நேம் எடுக்கலாம். நான் வந்து கண்டெய்னரோட ஐடி எடுத்துக்கிட்டேன். டாக்கர் இன்ஸ்பெக்ட் கண்டெய்னர் ஐடியை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த கண்டெய்னர் எப்படி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வருது பாருங்க. ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்கான், இது நெட்வொர்க் ஐடி, நெட்வொர்க் டீட்டெயில்ஸ் இருக்கு. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட் அட்ரஸ் டீட்டெயில் இருக்கு. 5000 போர்ட் தான் நம்ம கொடுத்தோம். ஓகே, ஸோ நெட்வொர்க் செட்டிங்ஸ் அது எப்படி கிரியேட் ஆயிருங்க ஃபுல் இதுவும் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாத் என்ன பாத்தில் கொடுத்துருக்கோம், யூசர் லோக்கல், ஸோ அந்த பாத்து. ஓகே, இது எதில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டாக்கர் இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு அந்த இமேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களால் பார்க்க முடியும். டாக்கர் சர்ச்சில் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ப்ரீஃப் இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு இமேஜோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இதில் பார்க்கணுன்னா டாக்கர் இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு அந்த கண்டெய்னர் ஐடியை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த கண்டெய்னரோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைனலாக லான்ச் பைத்தான் லான்ச் பிவை கொடுக்குதான் அந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஹலோ வேர்ல்டுங்கிற ப்ரோக்ராம். சின்ன ப்ரோக்ராமுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்க. டிஎன்எஸ் என்ன, ஓகே, டீட்டெயில்ஸ் மெமரி ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஒரு கண்டெய்னரோட ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டாக்கர் இன்ஸ்பெக்ட் கொடுத்து அந்த கண்டெய்னர் ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓரளவு உங்களுக்கு ஒரு டாக்கர் இமேஜ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஓகே, ஸோ அப்போ டாக்கர் புல் பார்த்துட்டோம், சர்ச் பார்த்துட்டோம், அப்புறம் ஹிஸ்ட்ரி பார்த்தோம், அப்புறம் வந்து லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், கண்டெய்னரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கறது டாக்கர் இன்ஸ்பெக்ட் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு டாக்கர் இமேஜை எப்படி ரிமூவ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒரு இமேஜை எப்படி ரிமூவ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜஸ் தான் வரும். ஸோ இனிமே MySQL இமேஜை வந்து டெலீட் பண்ண போகிறோம், அதாவது ரிமூவ் பண்ண போகிறோம். டாக்கர் இமேஜ், ஸோ இமேஜ் கொடுத்தீங்கன்னா என்னென்ன கமாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், டாக்கர் இமேஜ் ரிமூவ், ஆரம் கொடுக்கலாம் இல்லை ரிமூவ்னு கொடுக்கலாம். ஓகே, ஆரம் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ட்ரு பண்ணாலே தெரியும் ஒரு ஆர்கியூமெண்ட், அதாவது நெக்ஸ்ட் இந்த இதோட கொடுக்கணும். ஆர்கியூமெண்ட் மீன்ஸ் ஒரு அந்த என்ன இமேஜோ அந்த இமேஜ் நேமை கொடுக்கணும். இல்லைனா உங்களுக்கு ரிமூவும் கொடுக்கலாம், ரிமூவ் இப்படியும் கொடுக்கலாம். ஸோ இது போட்டாலும் உங்களுக்கு சேம் அதே தான் வரும். ஓகே, ஸோ அப்போ டாக்கர்
image remove MySQL. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ ரிமூவ் ஆயிரும். கண்ட்ரோல் எல். இப்போ நீங்க டாக்கர் இமேஜஸ் போட்டு பார்த்தீங்கன்னா MySQL வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிருக்கும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் இப்போ வேற என்னென்ன இமேஜஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். டாக்கர் இமேஜஸ். ஓகே, ஸோ இதில் 0.01 அந்த இமேஜ் நம்ம டெலீட் பண்ணுறோம், ரிமூவ் பண்ணலாம். டாக்கர் இமேஜ் ரிமூவ், அது ரெபாசிட்டரி நேம் கொடுக்குறேன், ப்ளஸ் வெர்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு டெலீட் ஆகும். இல்லைன்னா இமேஜ் ஐடியை கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, 0.001 ரிலீஸ், 2 வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அதில் 0.01 வெர்ஷனுக்குள்ள இமேஜை மட்டும் நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு டெலீட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு கண்டெய்னர் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த இமேஜை டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணணும். ஓகே, அப்படின்னா தான் உங்களால் டெலீட் பண்ண முடியும். டாக்கர் இல்லைன்னா அந்த கண்டெய்னரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டெலீட் பண்ணணும். ஓகே, டாக்கர் கண்டெய்னர், ஒரு இமேஜை ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் ரன் ஆச்சுன்னா அந்த கண்டெய்னரை ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிட்டோ இல்லை ஸ்டாப் பண்ணிட்டோ நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு அந்த இமேஜை வந்து உங்களுக்கு என்ன ஆகும், டெலீட் பண்ண முடியும். இப்போ டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் இதை டெலீட் பண்ணுறேன். டாக்கர் கண்டெய்னர் ஆரம், இந்த கண்டெய்னர் ஐடியா கொடுத்தா, கண்டெய்னர் ஐடியா கொடுத்துட்டு ரன்னிங்ல இருக்கு. ஸோ அப்போ ரன்னிங்ல இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. அப்போ கண்டெய்னர் ஸ்டாப். ஸோ உங்களுக்கு அப்போ அந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்க ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஒரு கண்டெய்னரை, ஒரு இமேஜை நீங்க டெலீட் பண்ணும்போது அது ரிலேட்டடான கண்டெய்னர் எதுவும் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ அந்த கண்டெய்னரை வந்து ரிமூவ் பண்ணணும், இல்லை கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணணும். ஸோ இப்போ கண்டெய்னரை நீங்கள் ஸ்டாப் பண்ணாதான் அந்த கண்டெய்னரையே வந்து டெலீட் பண்ண முடியும். இப்போ கண்டெய்னரை நான் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், அந்த கண்டெய்னரை ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ கண்டெய்னர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு டாக்கர் கண்டெய்னர் ஸ்டாப்னு கொடுத்துட்டு அந்த இமேஜ் ஐடியை, அந்த கண்டெய்னரோட ஐடியை கொடுத்தா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி ஆரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டெய்னர் வந்து டெலீட் ஆயிரும். ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன், இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் டாக்கர் கண்டெய்னர் எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இமேஜுமே, எந்த ஒரு கண்டெய்னருமே இருக்காது. ஓகே, ஸோ இப்போ நான் டாக்கர் இமேஜஸ் போட்டு பார்க்குறேன். சாரி, டாக்கர் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இருக்கு. ஸோ இப்போ அந்த இமேஜை நம்ம வந்து டெலீட் பண்ணலாம், ஏன்னா கண்டெய்னர் நம்ம டெலீட் பண்ணியாச்சு. ஓகே, டாக்கர் இமேஜஸ். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் தான் நம்ம டெலீட் பண்ணோம். ஸோ இப்போ அதோட இமேஜை வந்து டெலீட் பண்ண போகிறோம். டாக்கர் இமேஜ் ரிமூவ், ரெபாசிட்டரி கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்கள் இமேஜ் ஐடி கூட கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதை இமேஜ் ஐடி வச்சு டெலீட் பண்ணுவோம். ஓகே, 001 வந்து நம்ம ரெபாசிட்டரி நேம் வச்சு டெலீட் பண்ணலாம். ஓகே, கொடுத்துட்டு என்டர். ஸோ இப்போ உங்களால் டெலீட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங்கான இமேஜை தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கண்டெய்னர் தான் ஸ்டாப் பண்ணிட்டு டெலீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய கண்டெய்னராக ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ ஓல்டு கண்டெய்னர், அதாவது எக்ஸிட் ஆன கண்டெய்னர்ஸையும் நீங்கள் டெலீட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த இமேஜை வந்து டெலீட் பண்ண முடியும். சரி, ஓகே. ஸோ அப்போ
என்னென்ன ஓல்டு கண்டெய்னர்ஸ் எல்லாமே என்னென்ன கண்டெய்னர்ஸ் எக்ஸிட் ஆன கண்டெய்னர்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், டாக்கர் கண்டெய்னர் பிஎஸ் -a கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆன கண்டெய்னர்ஸ் என்னெல்லாம் இருக்குங்க டிஸ்பிளே ஆகும். அதாவது ஆல் கண்டெய்னரோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு இதாகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 001ல ஒரு கண்டெய்னர் எக்ஸிட் ஆன டீடைல்ஸ் இருக்கு. அப்போ ஒரு கண்டெய்னர் ஐடி இருக்கு. ஓகே, அது வந்து ரன்னிங் ஆகல ஆனா எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அதை வந்து நீங்க டெலீட் பண்ணணும். ஓகே, இப்போ டாக்கர் கண்டெய்னர் ஆரம் 001 இதான். ஸோ அந்த கண்டெய்னர் ஐடியை மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 4 லெட்டர்ஸ் கொடுத்தா கூட போதும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு டெலீட் ஆயிடுச்சு. பிஎஸ்ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0.01ல எந்த ஒரு கண்டெய்னர் டீடைல்ஸுமே இல்லை. ஸோ இப்போ நீங்க டாக்கர் இமேஜஸை டெலீட் பண்ணலாம். டாக்கர் இமேஜஸ் இப்போ என்ன பண்றேன், டாக்கர் இமேஜஸ் போயிட்டு டாக்கர் இமேஜ் ரிமூவ். நீங்க இதை கொடுக்கணும்னு கொடுக்கலாம், இல்லை டைரக்டா இந்த ஐடியா கொடுக்கணும்னு கொடுக்கலாம். ஓகே, நான் ரெபாசிட்டரி கொடுக்காம ஐடியா கொடுக்குறேன். ரிமூவர்னு கொடுத்துருக்கேன், ரிமூவ் தான். ஓகே, ரிமூவர்னு இல்லை. ஸோ டாக்கர் இமேஜ் ரிமூவ் கொடுத்து அந்த இமேஜ் ஐடியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிடும். இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இமேஜஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இமேஜை நீங்க டெலீட் பண்ணணும்னா டாக்கர் இமேஜ் ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் ஐடியை வச்சு கிரியேட் பண்ணோம், டெலீட் பண்ணோம். இப்போ வந்து நான் ரெபாசிட்டரி வச்சு இது பண்றேன். அவ்வளோ ரிமூவ் ரெபாசிட்டரி நேம் ப்ளஸ் வெர்ஷன் டீடைல்ஸ். ஸோ இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் வரும். பழைய நம்பர் வந்ததுன்னா அதை நீங்க டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்ல இருக்கு, யூசிங் இருக்கா. ஸோ அப்போ நம்ம இதை கிரியேட் பண்ணிடலாம். டாக்கர் கண்டெய்னர் கண்டெய்னர் ரெஃபரன்ஸ் காட்டுது. ஸோ அப்போ அந்த கண்டெய்னரையும் நம்ம டெலிட் பண்ணலாம். ஆல்ரெடி அதை பார்க்கறதுக்கு என்ன கமெண்ட் சொல்லியிருக்கேன், டாக்கர் கண்டெய்னர் PS-A கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆன கண்டெய்னர்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் வந்து அந்த கண்டெய்னரையும் நான் டெலீட் பண்றேன். ஓல்டு கண்டெய்னர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதுனா நீங்க டேப் ப்ரெஸ் பண்ணா போதும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டாக்கர் CON கண்டெய்னர் ANER. ஓகே, அது டைம் ஆகும், அதனால நான் இது பண்றேன். ஓகே, டாக்கர் கண்டெய்னர் ஆரம் எந்த கண்டெய்னர், நம்ம ஆல்ரெடி இந்த கண்டெய்னர் தான். ஸோ இதில் தான் உங்களுக்கு எரர் காமிச்சது. ஸோ அந்த கண்டெய்னரோட இதை கொடுக்குறேன். இமேஜ் ஐடி கண்டெய்னர் ஐடி கண்டெய்னர் இல்லையா, டாக்கர் கண்டெய்னர் PS-A. ஸோ ஐடி மாறி இருக்கு. ஸோ அதான் அப்படி மூவ் ஆகல. டாக்கர் கண்டெய்னர் ஆரம் கண்டெய்னரோட ஐடியை கொடுத்தேன்னா உங்களுக்கு டெலிட் ஆயிரும். டெலிட். ஸோ டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம அதை இமேஜஸை டெலிட் பண்ணலாம். டாக்கர் இமேஜ் ரிமூவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ எந்த ஒரு இமேஜஸும் இல்லை, கண்டெய்னரும் இல்லை, செக் பண்ணிக்கலாம். டாக்கர் இமேஜஸ் எதுவுமே இல்லை, அதே மாதிரி கண்டெய்னரும் எதுவுமே இல்லை. இப்போ ரன்னிங் கண்டெய்னர் அண்ட் பாஸ்ட் கண்டெய்னர் எதுவுமே இல்லை, பிளாங்கா இருக்கு. எல்எஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி ஏதாவது ரன்னிங் ஓல்டு கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. இப்போ டோட்டலாக எல்லாமே இமேஜையும் டெலிட் பண்ணிட்டோம், கண்டெய்னரையும் நம்ம டெலிட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த செஷனில் டாக்கர் கமாண்ட்ஸில் ஃபுல் கமாண்ட்னா என்ன, சர்ச் கமாண்ட்னா என்ன, ஹிஸ்ட்ரி கமாண்ட்னா என்ன, இன்ஸ்பெக்ட் கமாண்ட்னா என்ன, அப்புறம் ரிமூவ்
கமாண்ட்னா என்னன்னு பத்தி பார்க்கலாம். 5 கமாண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷன்ல வேற ஒரு டாபிக் பத்தி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.